வணக்கம். சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு எதிராக பேசப்பட்ட பொய்கள் உங்களுடைய மனதையை சுக்குநூறாக உடைத்து போட்டிருக்கும். நீங்கள் எப்பொழுதுமே ஒரு நேர்மையாகவும் யாருக்கும் எந்த விதமான உதவிகளையும் செய்யக்கூடிய ஒரு மனிதர்கள் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே இருப்பீர்கள். சிம்மம் ராசி என்பர்களே, ஒரு மனிதன் செய்யாத தவறுக்காக குற்றங்கள் சுமத்தப்படுவது எவ்வளவு பெரிய வழி என்று உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் செய்யாத ஒரு விஷயத்திற்காக உங்களுடைய பெயரானது கெடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் வழிகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் வரவழைத்து கொண்டே தான் இருக்கும். உங்களுடைய நல்ல குணத்தை பொறுக்க முடியாத சிலர் உங்களை பற்றி தவறான பேச்சுக்களை பரப்பி உங்கள் மீது தேவையில்லாத ஒரு குற்றத்தையும் தேவையில்லாத ஒரு கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பார்கள். இந்த அனுபவங்கள் எல்லோருடைய வாழ்க்கைக்குள்ளையும் பொருந்தாது. ஆனால் சில சிம்மம் ராசிக்காரங்க வாழ்க்கைக்குள்ள தவறான புரிதல்கள் அல்லது பொய்யான குற்றச்சாட்டுகளால் மனமானது உடைந்த ஒரு தருணங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். உங்களை பொறுத்த அளவுக்கு பொய் கூறக்கூடிய நபர்களை கண்டாலே உங்களுக்கு பிடிக்காது. ஆனால் பொய்யான குற்றச்சாட்டுக்களை உங்கள் மீது வைக்கும் பொழுது உங்களுடைய மனதிற்குள் இன்னும் வருத்தங்களும் சில கஷ்டங்களும் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். பலமுறை உண்மையை சொல்ல நினைத்தும் காலமே பதில் சொல்லட்டும் என்று அமைதியாக இருந்த ஒரு தருணங்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இருந்து கொண்டே தான் இருக்கும். அந்த மௌனங்கள் பலருக்கு பலவீனமாக கூட தெரிந்திருக்கலாம். சில நேரங்களில் வார்த்தைகள் தேவையில்லை, காலங்கள் போதும். ஜோதிடத்தில் சோதனைகள் மனிதனின் பொறுமையை சோதிக்கும் காலமாகவே கூறப்படுகிறது. அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளையும் இன்னும் நடந்து கொண்டுமே தான் நிச்சயமாகவே இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். உங்களுடைய உண்மை ஒரு நாள் வெளிச்சத்திற்கு வரும் என்ற தன்னம்பிக்கை நம்பிக்கை மட்டும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் இழக்கக்கூடாது. எவ்வளவு தான் பொய் குற்றச்சாட்டுகள் உங்கள் மீது வைக்கப்பட்டாலும் நீங்கள் அதனை பார்த்து பயந்து ஓடி விடாமல் அதனை எதிர்கொண்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்பதை மட்டும் நீங்கள் வெளிக்காட்டி பாருங்கள். அதுவே இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகள் என்பதை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உயரத்தை கண்டு பொறாமைப்பட்ட ஒரு நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கூடவே இருக்கக்கூடிய நபர்களாகவே இருப்பார்கள். சிம்மம் ராசியான நீங்கள் உங்களுடைய சொந்த உழைப்பாலும் அசாத்திய திறமையாலும் சமுதாயத்தில் ஒரு உன்னதமான உயரத்தை எட்டக்கூடிய ஒரு நபர்களாகவே இன்னும் நீங்கள் இருந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருப்பீர்கள். உங்களின் ராசிநாதன் சூரியன் என்பதால் உங்களுடைய தேஜஸும் வளர்ச்சிகளும் மற்றவர்களின் கண்களை உறுத்தி கொண்டே தான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்தது கிடையாது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானங்களும் 11ஆம் இடமான லாபஸ்தானங்களும் பலவீனமடைந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் எட்டிய உயரத்தை கண்டு உங்களுடைய நெருங்கிய வட்டாரத்திலேயே உங்களை பலர் பொறாமைப்பட தொடங்கிய ஒரு காலகட்டங்களும் நிச்சயமாகவே இருக்கும். ஆனால் கூட இருக்கக்கூடிய நபர்கள் நாம் முன்னேறினால் அதனை பார்த்து சந்தோஷப்படுவார்கள் என்று தான் நீங்கள் ஆரம்பத்தில் நினைத்தீர்கள். ஆனால் அவர்கள் உங்களுக்கு எதிராக பேசிய வார்த்தைகளும் உங்களுக்கு எதிராக அவர்கள் நடந்து கொண்ட விதங்களும் உங்களுடைய மனதையே உடைத்து போட வைத்திருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். நேரில் உங்களை புகழ்ந்து பேசிவிட்டு பின்னால் உங்களின் வீழ்ச்சிக்காக காத்திருந்தவர்களின் பொறாமை திருஷ்டி உங்களுடைய முன்னேற்றத்திற்கு பெரிய ஒரு முட்டுக்கட்டையாகவே மாறி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் நிச்சயமாகவே இருக்கும். உங்களின் திறமையை கண்டு பொறாமைப்பட்டவர்கள் உங்கள் மீது மறைமுகமாக ஒரு சேற்றை வாரி இறைக்க தயங்கவில்லை. எனவே நீங்கள் முடிந்த அளவுக்கு நீங்கள் எவ்வளவு தான் வாழ்க்கைக்குள்ள வென்றாலும் அதை அனைவரிடமும் பகிரக்கூடிய ஒரு தன்மைகளை மட்டும் இனிமேலாவது உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்கள் விலக்கிக் கொள்ளுங்கள். ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பும் ஒரு காரியத்தை செய்து அதில் வெற்றி பெற்ற பின்பும் நீங்கள் எப்பொழுதுமே அதை யாரிடமும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளாமல் அதை உங்களுடைய மனதிற்குள் மட்டும் நீங்கள் வைத்து பாருங்கள். அதுவே இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நன்மைகள் என்பதை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் மாற்றங்கள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நீங்கள் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் சிம்மம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள
சுய தொழில் நிமித்தமான ஒரு சிந்தனைகள் மற்றும் எண்ணங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மேம்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு தருணங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கொண்டு வந்து சேர்க்கும். அந்த தருணங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான சில காலங்களையும் நிச்சயமாகவே தேடி கொடுக்க போகிறது. ஆடம்பரமான பொருட்களின் மீது ஆசைகள் என்பது அதிகரித்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான சில காலத்தையும் காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். உறவினர்கள் பற்றிய புரிதலானது ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்கும். அப்படிப்பட்ட தருணங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுகிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் இப்பொழுது கவனித்து பாருங்கள். மற்றவர்களின் செயல்பாடுகளில் தலையிடாமல் நீங்கள் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. உங்களுடைய வேலையை மட்டும் நீங்கள் பார்த்து கொண்டு இருந்தாலே அதுவே உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாகவே கொண்டு போய் நிறுத்தும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறைந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்க போகிறது. காது தொடர்பான இன்னல்கள் இப்பொழுது குறைந்து எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. தலைமை பொறுப்புகள் மீண்டும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலங்கள் சிம்மம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனி வரக்கூடிய நாட்களில் பிறந்துவிடும். சிம்மம் ராசிக்கு பிறவியிலேயே மற்றவர்கள் வழிநடத்தக்கூடிய ஆளுமை திறன் அதிகமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். தற்பொழுது உங்களுடைய ராசிநாதன் சூரியன் 10ஆம் வீடான ஜீவனஸ்தானத்திலும் 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்திலும் உச்ச பலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த மிகப்பெரிய தலைமை பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. அந்த ஒரு காலகட்டத்தை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே நடக்கும். அரசியல் துறையில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, பொதுநல அமைப்புகள் அல்லது கார்ப்பரேட் நிறுவனங்களில் வேலை செய்பவராகவே இருந்தாலும் சரி, உங்களின் திறமையை பாராட்டி உங்களை ஒரு கூட்டத்திற்கு தலைவனாக மாற்றக்கூடிய யோகங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கைகூடி வந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாக மாற்றி கொடுக்க போகிறது. இப்படிப்பட்ட நாட்கள் ஏற்படுகிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் இப்பொழுது கொஞ்சம் கவனமாக பார்த்து வைத்து தெரிந்து கொள்ளுங்கள். இவரால் மட்டும்தான் இந்த காரியத்தை சாதிக்க முடியும் என்ற சமுதாயமே உங்களை இந்த ஒரு காலகட்டத்தில் முன்னிறுத்தி காட்டும். உங்களை முடக்க நினைத்தவர்கள் மத்தியிலேயே நீங்கள் கம்பீரமாக தலைமை தாங்கி சிங்கத்தை போல அதிகார பாதையில் நடைபோடக்கூடிய ஒரு நபர்களாகவும் நீங்கள் மாறிவிடுவீர்கள். இதெல்லாம் உடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்கும். நடக்குதா இல்லையா என்பதை நீங்களே பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். உங்களுடைய வேலையை மட்டும் நீங்கள் பார்த்து கொண்டு இருந்தாலே அதுவே உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாகவே கொண்டு போய் நிறுத்தும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறைந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்க போகிறது. காது தொடர்பான இன்னல்கள் இப்பொழுது குறைந்து எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. தலைமை பொறுப்புகள் மீண்டும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலங்கள் சிம்மம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனி வரக்கூடிய நாட்களில் பிறந்துவிடும். சிம்மம் ராசிக்கு பிறவியிலேயே மற்றவர்கள் வழிநடத்தக்கூடிய ஆளுமை திறன் அதிகமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். தற்பொழுது உங்களுடைய ராசிநாதன் சூரியன் 10ஆம் வீடான ஜீவனஸ்தானத்திலும் 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்திலும் உச்ச பலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த மிகப்பெரிய தலைமை பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. அந்த ஒரு காலகட்டத்தை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே நடக்கும். அரசியல் துறையில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, பொதுநல அமைப்புகள் அல்லது கார்ப்பரேட் நிறுவனங்களில் வேலை செய்பவராகவே இருந்தாலும் சரி, உங்களின் திறமையை